ஆன்மீக அருணேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். முருகனுடைய தெய்வீக திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். திருப்பங்கள் தரும் திருவிடைக்களி. திருவிடைக்களியா சற்று வித்தியாசமான பெயராக இருக்கிறது அல்லவா? இந்த பதிவின் முடிவில் நான் சொல்கிறேன் ஏன் இந்த ஊருக்கு திருவிடைக்களி என்று பெயர் வந்தது. முருகப்பெருமான் குன்றுதோறும் காட்சி தருகின்ற ஒரு ஆலயமாக பல ஆலயங்கள் உள்ளது. ஆனால் குன்று இல்லாத ஆலயத்திலும் முருகப்பெருமான் சிறப்பாக உள்ளார். அப்படி முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் அமைந்த ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலமாக இந்த திருவிடைக்களியானது அமைகிறது. நாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். முருகப்பெருமானானவர் திருச்செந்தூரில் சூரபத்மனை அளிக்கிறார். அப்படி அளித்த பிறகு சூரபத்மனுடைய இரண்டாவது மகனான ஹிரண்யாசுரனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ய துடித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஹிரண்யாசுரன் இங்கு தரங்கம்பாடியில் உள்ள கடலுக்குள் சுறாமியின் வடிவம் எடுத்து அவர் மறைந்து விடுகிறார். அப்படி முருகப்பெருமான் தேடி சென்று அவரை அளித்த ஒரு இடமாக இந்த திருவிடைக்களியானது விளங்குகின்றது. அப்படி அளித்த பொழுது ஹிரண்யாசுரன் மிகுந்த சிவபக்தனாக விளங்குகிறார். இதனால் முருகப்பெருமானுக்கு பாவமானது ஏற்படுகிறது. அந்த பாவத்தை போக்குவதற்காக முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு தவம் இருந்து பூஜை செய்து அந்த சாப விமோசனம் பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த திருவிடைக்களியானது விளங்குகின்றது. இந்த திருவிடைக்களி மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம். ஏனென்றால் தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரே கருவறையில் காட்சி அளிப்பது வேறு எந்த ஆலயத்திலும் நம்மால் காண முடியாது. நாம் திருச்செந்தூரில் கூட நாம் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய ஆலயத்தின் பின்புறமாக ஒரு 6 லிங்கம் உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் நாம் அந்த லிங்கத்தை பார்க்க முடியும். அதனால் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக திருவிடைக்களியானது விளங்குகின்றது. இந்த திருவிடைக்களியில் தான் முருகப்பெருமானானவர் மிகுந்த ஒரு அருள் பாலிக்கும் ஒரு திருத்தலமாக விளங்குகின்றது. ராகு தோஷம் போக்குகின்ற ஒரு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்த ஒரு திருவிடைக்களி. பொதுவாக ராகு கேது தோஷம் போக்குவதற்கு சிவபெருமானுடைய ஆலயம் தான் விளங்குகிறது. ஆனால் சற்று வித்தியாசமாக இங்கு இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயம் கூட ராகு கேது தோஷத்தை விளக்குகின்றது. அதனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த ராகு கேது தோஷத்தை முருகப்பெருமானவர் நமக்கு விலக்கி தருகிறார். ஏனென்றால் ராகு இங்கு தங்கி தவம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டார். இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு, தெய்வானை அன்னை தவம் இருந்து முருகப்பெருமானுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த ஒரு திருத்தலமாக இந்த திருவிடைக்களியானது விளங்குகின்றது. அதனால்தான் இந்த ஆலயத்தில் திருமணம் செய்வது, திருமணத்திற்கான பிரார்த்தனை, குழந்தை செல்வத்திற்கான பிரார்த்தனை இந்த திருவிடைக்களியில் நிகழ்த்தப்படுகிறது. இந்த திருவிடைக்களியினுடைய சிறப்புகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். குராமரம் என்று சொல்லப்படுகின்ற மரமானது குன்று மலை மீது மட்டும்தான் வளரும். ஆனால் இந்த திருத்தலத்தில் மண் பகுதியிலும் வளர்கிறது என்றால் அது முருகப்பெருமானுடைய ஒரு சக்தியாகத்தான் இருக்க முடியும். இதனை தொடர்ந்து பல சித்தர்களும் ஞானிகளும் வழிபற்ற ஒரு திருத்தலம் திருவிடைக்களி. தொடர்ந்து இந்த திருவிடைக்களிக்கு நாம் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் நமக்கு அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கப்பெறுகிறது. சிவன் வேறு, முருகன் வேறு அல்ல. பொதுவாகவே ஒரு கருத்து உள்ளது, சர்வமும் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு சர்வமும் நமக்கு சுப்பிரமணியம் அர்ப்பணம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆலயத்தில் எல்லாமே முருகப்பெருமானாக தான் விளங்குகின்றார். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகின்ற எல்லா பூஜையும் முருகப்பெருமானுக்கு தான் முதல் பூஜையாக விளங்குகின்றது. இந்த ஆலயில் வைக்கப்படுகின்ற பிரார்த்தனையும் இந்த ஆலயத்தில் செய்யப்படுகின்ற பூஜை அனைத்துமே முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் முதல் உரிமையாக விளங்கப்பெறுகிறது. அதனால் நாமும் முருகப்பெருமான் எப்படி சிவபெருமானை தவம் இருந்து சாப விமோசனம் பெற்றாரோ அது போல நம்முடைய கர்ம வினைகள் நீக்குவதற்கும், பிறவி பிணி நீக்குவதற்கும், பாவங்கள் நீக்குவதற்கும் இங்கு உள்ள திருவிடைக்களியில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது அத்தனை ஒரு சிறப்பு. நான் ஏற்கனவே சொல்லியது போல் ஏன் இந்த ஆலயத்திற்கு திருவிடைக்களி என்று ஏற்பட்டது என்ற முடிவில் சொல்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? திருவிடைக்களி பொதுவாகவே திரு என்றால் இறைவனை தான் குறிக்கும். இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு சொல், மரியாதை தருகின்ற ஒரு சொல்லாக திரு என்ற ஒரு வார்த்தை அமையப்பெறுகிறது. விடைக்களி என்றால் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய பாபத்தை கழித்த ஒரு ஆலயம். அதே போன்று இங்கு தெய்வானை அன்னை நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு திருப்பரங்குன்றம் செல்வதாக கூறினார். அதன் காரணமாகத்தான் இந்த ஆலயத்திற்கு திருவிடைக்களி என்ற பெயரானது ஏற்பட்டது. சற்று வித்தியாசமான பெயர், அதே போன்று சற்று வித்தியாசமான திருப்பத்தை தருகின்ற, எப்படி திருப்பதி சென்றால் நமக்கு திருப்பம் ஏற்படுமோ அதே போன்று திருவிடைக்களி சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான திருப்பம் நமக்கு ஏற்படும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.